என் அன்பு குழந்தையே, உன் பிரத்யங்கரா இன்று உனக்கு உன்னுடைய குலதெய்வ வாக்கினை கொண்டு வந்திருக்கின்றேன். யாருக்கும் சொல்லாமல் என் பிள்ளை இதனை நீ தனிமையில்தான் கேட்க வேண்டும். ஏனென்றால் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உன்னோடு உன் அம்மா நான் இருக்கும் பொழுது சில விஷயங்கள் உன் குலதெய்வத்தின் வார்த்தைகளாக உன்னை வந்து சேர துடிக்கும் பொழுது அதையெல்லாம் நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. அம்மா எந்த இடத்திலும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை புரிந்து கொள்ளாதவள் அல்ல. உன்னுடைய குலதெய்வம் ஒரு விஷயத்தை உன்னிடம் சொல்ல நினைக்கும் பொழுது அதை உன் தாயானவள் நான் உன்னிடத்தில் ஓடோடி வந்து சேர்க்க நினைக்கின்றேன். ஏனென்றால் எல்லாவற்றிற்கும் முதன்மையான தெய்வம் உன் குலதெய்வம் அல்லவா? எல்லா விஷயங்களையும் முன்னின்று வழி நடத்துவது உன் குலதெய்வம் அல்லவா? உனக்கு ஒன்று என்றால் எந்த தெய்வங்களும் முன் வந்து நிற்கப் போவது இல்லை. முதலில் உன் குலதெய்வம் தான் வந்து நிற்கும். மற்ற தெய்வங்கள் எல்லாம் அதன் பின்னால் தான் வந்து நிற்க முடியும் என்பதனை நீ மறந்து விடாதே. இது போன்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வந்து உனக்கு கிடைக்க நிச்சயமாக உன்னுடைய குலதெய்வத்தின் அருள் உனக்கு கிடைத்திருக்கும் பொழுது இதையெல்லாம் எந்த நிலையிலும் என் பிள்ளை தவிர்த்து விடக்கூடாத விஷயம். குலதெய்வத்தின் வார்த்தைகள் அவ்வளவு சுலபமாக யாருக்கும் கிடைத்து விடாது. அதனால் உனக்கு கிடைக்கும் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொண்டு குலதெய்வத்தின் வார்த்தைகள் என்னவென்று என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள். நடப்பது எல்லாமும் உனக்கு நல்லதாகவே நடக்கும் என்பதனை தெரிந்து கொள். இந்த வாழ்க்கை எல்லா விஷயங்களையுமே உனக்கு சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள். பிரத்யங்கராவினுடைய அன்பு உனக்கு கொடுக்கும் ஒவ்வொரு விஷயமும் உன்னை நல்லபடியாக வாழ வைக்கும் என்பதனை நீ ஏற்றுக்கொண்டால் அது போதும். அம்மா நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையுமே உனக்கு நடத்தி கொடுக்க நான் வருகிறேன் என்பதனை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும் அல்லவா? குலதெய்வம் தருகின்ற வார்த்தைகள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உன்னை நல்லபடியாக மாற்றும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். தெய்வம் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா நிலைகளிலும் வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சில விஷயங்கள் நம்மை தேடி வருகின்ற பொழுதுகளில் எல்லாம் இதையெல்லாமும் நாம் எப்பொழுதும் சரிவர தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. தெய்வம் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எப்பொழுதுமே சில நல்ல விஷயங்கள் உன்னை வந்து சேரும் காலம். எல்லாவற்றிலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயத்தை, உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற சில உண்மைகளை உனக்கு எடுத்துச் சொல்ல உன் குலதெய்வம் இன்று என் மூலமாக உன்னிடத்தில் பேச வந்திருக்கின்றது. என் குழந்தையே, உன்னை சுற்றி ஒரு தவறு தெளிவாகவே நடந்து கொண்டிருக்கின்றது. உன்னை சுற்றி ஒரு தவறு உனக்கு பல வேதனைகளை கொடுக்க வந்து கொண்டிருக்கின்றது. உன்னை பிடிக்காத ஒரு உறவு உன்னோடு பல நாட்களாகவே பயணித்து கொண்டிருக்கின்றது. இந்த உறவு நினைத்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் உன்னை அதிகமாக காயப்படுத்திய விஷயங்கள் தான். இவர்கள் நடத்துகின்ற விஷயங்கள் எல்லாமுமே இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உன்னை வேதனைப்படுத்திய விஷயங்கள் தான். இதையெல்லாமும் என் பிள்ளை நீ சரிவர தெரிந்து கொள்ள வேண்டிய காலம் உனக்கு வந்து விட்டது. உன்னோடு இந்த பிரத்யங்கரா உடனிருந்து உனக்கு தருவது போல இனி நடக்கும் எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். அம்மாவினுடைய அன்பு உனக்கு தரக்கூடிய சில மாற்றங்களை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரத்யங்கரா நான் உடன் இருக்கிறேன் என்றால் இதற்கான ஒவ்வொரு நிலைகளையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உனக்கு நான் என்ன சொல்ல எண்ணி உன்னை தொடர்ந்து வந்திருக்கிறேனோ, எந்த விஷயத்தை உன் வாழ்க்கையிலே நான் உனக்கென நடத்த நினைக்கிறேனோ இதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும். உன் பிரத்யங்கரா இந்த வாழ்க்கையில் உனக்கு சொல்லித்தர வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ மிகவும் உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய நேரம். உன்னை தொடரும் இந்த நேரத்தை என் பிள்ளை கட்டாயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும்.
உனக்காக நான் வருகின்ற இந்த நேரத்தில் நான் எப்பொழுதுமே சில உண்மையை உரைக்கச் சொல்லும் பொழுது அதை நீ சரியாக புரிந்து கொண்டு உன்னுடைய வாழ்க்கையை நீ காப்பாற்றி கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எல்லோருமே நமக்கு வாழ்க்கையில் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று நிச்சயமாக நாம் யோசித்து பார்த்தோமானால் சில மனிதர்கள் நமக்கு செய்து கொண்டிருப்பது எத்தனை பெரிய நம்பிக்கை துரோகம் என்பது நமக்கு புரிய வரும். நம்மோடு இருந்து கொண்டே நம்மை அதிகமாக வேதனைப்படுத்தி கொண்டிருந்தும் ஒன்றுமில்லாதது போல நம்மிடத்தில் இவர்கள் நடித்து கொண்டிருப்பார்கள். இவர்களை எல்லாம் காலம் முழுமைக்குமே நம்பி நம்பி நீ ஏமாந்ததும் இந்த வாழ்க்கையில் தோற்று போனதும் போதும். இவர்கள் உன்னோடு நின்று உனக்கு எந்த அளவில் கஷ்டங்களையும் காயங்களையும் கொடுத்திருக்கிறார்கள் என்பதனை நான் அறிவேன். என் பிள்ளையே, பல ஏமாற்றங்களையும் பல துரோகங்களையும் உனக்கு செய்ததோடு மட்டுமல்லாமல் பல நிலைகளிலும் உனக்கு இன்னல்களையும் வேதனைகளையும் கொடுத்துவிட்டு மீண்டும் ஒன்றும் தெரியாதது போல இந்த வாழ்க்கையில் உன்னில் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்கள் எப்பொழுதுமே உன்னை வேதனைப்படுத்துவதையே தன்னுடைய எண்ணமாக கொண்டிருக்கின்றார்கள். எந்த சூழ்நிலையிலும் உன்னை காயப்படுத்துவதுதான் இவர்களின் முழுமையாக எண்ணமாகவே இருந்து கொண்டிருக்கின்றது. உடலளவிலும் மனதளவிலும் உனக்கு இவர்கள் ஏற்படுத்திய காயங்களை நிச்சயமாக ஒருபோதும் மறக்க முடியாத விஷயங்கள் தானே. ஒருபோதும் இதுவெல்லாமும் புரிந்து கொள்ள முடியாத சில விஷயங்கள் தானே. உன்னுடைய கண்ணீர் துளிகள் ஒவ்வொன்றும் உன்னுடைய குலதெய்வத்தின் கரங்களில் படிந்திருக்கின்றது. நீ சிந்திய ஒவ்வொரு கண்ணீர் துளிகளுக்கும் நிச்சயமாக இவர்கள் நல்ல பதிலை உனக்கு கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் என் குழந்தை நீ நிறைவாக தெரிந்து கொள்ளும் இந்த காலகட்டத்தை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். பிரத்யங்கரா உன்னிடத்தில் என்ன சொல்ல வருகிறாள்? உன் வாழ்க்கையை பற்றி உனக்கு எந்த விஷயத்தை சொல்ல அவள் முயற்சி செய்கிறாள் என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நிலைக்கும் இந்த வாழ்க்கை உனக்கு நல்ல பதிலை கொடுக்க வேண்டும் அல்லவா? இந்த தெய்வத்தினுடைய அருளால் உனக்கு வாழ்க்கையில் மேலும் பல நன்மைகள் நடக்க வேண்டும் அல்லவா? என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அந்த இடத்தில் உன்னை காக்கும் இந்த தெய்வத்தின் அருளாசிகளோடு நிச்சயமாக உனக்கு மிகப்பெரிய வெற்றியும் கிடைக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. பிரத்யங்கரா சொல்லக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் என் பிள்ளை நீ தெளிவில் கொண்டு எந்த நிலையிலும் நீ என்னை மறந்து விடாதே. உன் குலதெய்வம் சொல்வது எல்லாம் உண்மைதானே. உன்னை கண்ணீர் சிந்த வைத்த இந்த மனிதர்கள் ஒன்றும் தெரியாதது போல இருந்து கொண்டிருப்பதும் நீ சிந்துகின்ற கண்ணீர் துளிகளை கண்டு ரசிப்பதும் உடலால் உன்னை இவர்கள் காயப்படுத்தும் பொழுதும் எப்பொழுதும் உன்னை சுற்றி இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களினாலும் உன்னை சோதனைக்கு ஆளாக்குவதுமாகத்தானே இவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இதையெல்லாம் என் பிள்ளை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரத்யங்கரா உனக்காக உன்னை தேடி வரும் இந்த காலங்களை எப்பொழுதும் நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் உனக்கு நடக்கும் இந்த விஷயங்கள் எதனால் நடந்தது என்பதனை நீ தெரிந்து கொள்ள தயாராக இருக்க வேண்டும். தேவையில்லாமல் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற பல பிரச்சனைகளுக்கு நிச்சயமாக இன்றே நீ முற்றுப்புள்ளியினை வைக்க வேண்டும் என்பதனை மறக்காதே. நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தேடி நீ அலையும் பொழுது அந்த நிம்மதி யாரால் கிடைக்கும் என்று நீ நம்புகிறாயோ அவர்களாலேயே உன்னிடத்தில் இருந்து பறிக்கப்படும் பொழுது, அவர்களாலேயே உன்னை கண்ணீர் சிந்த வைக்கும் பொழுது நிச்சயமாக அந்த இடத்தில் என் பிள்ளை நின்று நீ உன்னுடைய வாழ்க்கையை சரியாக மீட்டெடுக்க முடிவெடுத்து விட வேண்டும். சரியான சூழ்நிலைக்குள் நீ உன்னை நிச்சயமாக கொண்டு வந்து விட வேண்டும். என் குழந்தையே, நாம் எதிர்பார்த்தது போல எதுவும் நடக்கவில்லை என்று சொல்லி வருந்தாதே. இந்த வாழ்க்கை இது போன்ற மனிதர்களை உனக்கு அடையாளப்படுத்த எடுத்துக்கொண்ட நேரம் இதுதான் என்பதனை புரிந்து கொள். இவர்களை எல்லாம் உனக்கு யார் என்று சொல்வதோடு மட்டுமல்லாமல் இவர்களின் மீது நீ உயிரை வைத்திருக்கிறாய். ஆனால் இவர்கள் உன் மீது எந்த அளவிலும் எந்த நிலையிலும் உனக்கு எந்த ஒரு நம்பிக்கையையும் கொடுக்க வரவில்லை என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? எதையுமே எளிதாக சுலபமாக நம்பி நாம் வேதனைப்பட்டு கொண்டிருக்க கூடாது. உனக்கு
நடப்பது எல்லாமும் என்னவென்று நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த தெய்வம் உன் வாழ்க்கையில் நடத்துவது எல்லாமும் என்னவென்று நீ நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, உடனிருந்து கொண்டு உன்னை கண்ணீர் சிந்த வைக்கின்ற இவர்களுக்கு உன் மீது ஒரு பொறாமை இருக்கின்றது. ஏதாவது ஒரு இடத்தில் உனக்கு நல்ல பெயர் கிடைத்து விட்டாலும், ஏதாவது ஒரு இடத்தில் உன்னை முன்னிறுத்தி பேசிவிட்டாலும் அந்த இடத்தில் இவர்கள் உன் மீது பொறாமைப்படுகிறார்கள். நமக்கு எந்த பெருமையும் பாராட்டும் கிடைக்கவில்லையே, ஆனால் இவர்களுக்கு அதுவெல்லாம் கிடைக்கிறதே என்று சொல்லி அவர்களின் மீது முழுமையான வேதனை கொண்டு இருக்கிறார்கள். இந்த பொறாமை எண்ணங்கள் எப்பொழுதுமே தொடர்ந்து கொண்டே இருக்கிறதல்லவா? இதனால் என் பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கை உனக்கு மிகுதியான வேதனைகளையும் துன்பங்களையும் தந்து கொண்டே இருக்கின்றது. நம்மோடு இருப்பவர்கள் தானே நமக்கு ஒரு நல்லது நடந்தால் அதை கண்டு சந்தோஷப்படுவார்கள் என்று தானே நாம் நினைத்தோம். ஆனால் இத்தனை பொறாமை எண்ணங்களையும் தனக்குள் வைத்து கொண்டு, இத்தனை தேவையற்ற விஷயங்களையும் தனக்குள் வைத்து கொண்டு இவர்கள் படுகின்ற வேதனை, அதனால் இவர்கள் நமக்கு கொடுக்கின்ற சோதனை, இதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் இனி ஒருபொழுதும் நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாகிவிட்டது. இனியும் இவர்களோடு இந்த வாழ்க்கை உனக்கு தொடரும் பட்சத்தில் நிச்சயமாக என் பிள்ளை, நீ மேலும் மேலும் கலங்கிவிடத்தான் வேண்டும். மேலும் மேலும் மனம் குழப்பமடையத்தான் வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் உனக்கு இந்த வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. வாழ்க்கை கடைசி வரையிலும் இப்படியே பயணித்து கொண்டிருக்க முடியாது. இந்த வாழ்க்கை இப்படியே கடைசி வரையிலும் தொடர்ந்து கொண்டிருக்க முடியாது. என்றாவது ஓரிடத்தில் அது முடியத்தான் வேண்டும். என்றாவது ஓரிடத்தில் அது முடிந்து உனக்கான உண்மைகளை எடுத்துச் சொல்லத்தான் வேண்டும். கால முழுமைக்கும் எல்லாவற்றையும் அனுசரித்துதான் வாழ வேண்டும் என்றால் நிச்சயமாக இதையெல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு ஒருபொழுதும் எதையும் சொல்லிக் கொடுக்காது. உன்னை கால முழுமைக்கும் கண்ணீர் சிந்த வைக்க நினைக்கின்ற இந்த மனிதர்களோடு தான் உன்னுடைய எதிர்காலம் என்பது போல அது மாற்றிவிடும். என் குழந்தை, தேவையில்லாத இந்த விஷயங்களும் தேவையில்லாத இந்த சிந்தனைகளும் இதுவரையிலும் உனக்கு கொடுத்ததை எல்லாம் நினைத்து இனியும் பதறிக்கொண்டிருக்காதே. உனக்கு நடக்கும் நல்ல விஷயங்களை எல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ள நீ தயாராகிவிடு. தேவையற்ற இந்த மனிதர்களினுடைய வார்த்தைகள் உன் மனதை காயப்படுத்தாமல் நீ பார்த்து கொள்ள வேண்டும். இவர்களின் சிந்தனைகள் முழுக்க முழுக்க உன்னை சோதனைக்கு ஆளாக்குவதிலேயே இருக்கும் பொழுது இதையெல்லாம் விட்டுவிட்டு நீ செல்ல வேண்டும் அல்லவா? என்னதான் உன்னை சுற்றி நடந்தாலும், எவ்வளவுதான் இவர்கள் உனக்கானவர்கள் போல நடித்தாலும் உண்மையான குணம் என்ற ஒன்று உள்ளுக்குள் இருக்கிறதல்லவா? அது வெளிவந்து தானே தீர வேண்டும். அந்த குணம் நிச்சயமாக உனக்கு என்னவென்று தெரியத்தானே வேண்டும். இதுவெல்லாமும் தெரிந்து கொள்ள உனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பை நினைத்து நீ சந்தோஷப்படு. இதையெல்லாம் நினைத்து எப்பொழுதும் நீ பெருமைப்படு. என் குழந்தையே, ஏன் தெரியுமா? இவர்களோடு முழுமையாக இந்த வாழ்க்கையில் நீ பயணம் செய்து கொண்டிருப்பதை நிறுத்த வேண்டும். இனிமேல் நடக்கக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரம் இனி உனக்கு எதையெல்லாம் எடுத்துச் சொல்லும் என்பதனை புரிந்து கொண்டு உனக்கான வெற்றி எப்பொழுதும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் நேரம். நிம்மதியான ஒரு உறக்கத்தை ஒரு இடம் உனக்கு தரவில்லை என்றால் அந்த உறக்கத்தை பெறுவதற்கு அந்த இடத்தில் உனக்கு எது நிம்மதியை கொடுக்குமோ அதை கொண்டு வந்து நீ சேர்க்க வேண்டும். எது உன் நிம்மதியை பறிக்கிறதோ அதை அந்த இடத்தை விட்டு நீ வெளியே விரட்ட வேண்டும். தேவையில்லாமலும் காரணமில்லாமலும் எதையும் நினைத்து என் பிள்ளை நீ வருந்தக்கூடாது. உனக்காக நான் இருந்து தரக்கூடிய இந்த விஷயங்கள் இனி எந்த நேரமும் உன்னை நிச்சயமாக அமைதிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எல்லா நிலையிலும் உனக்கு மாற்றங்களை கொடுத்து உன்னை நம்பிக்கையோடு வாழச் சொல்லும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரத்யங்கரா உனக்காக உடன் இருக்கும் இந்த நேரங்கள் இனி எந்நாளும் உன் வாழ்க்கையின் ஆச்சரியங்களை உனக்கு எடுத்துச் சொல்லும் நேரங்கள் என்பதனை மறக்காதே. அம்மாவினுடைய அன்பு உனக்கு அத்தனையையும்
தெளிவாக்கி கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. தெய்வம், உன் குலதெய்வம் உன்னை தேடி வந்து நிற்கின்ற இந்த நேரம், இந்த வாழ்க்கையில் உன்னை சூழ்ந்து நிற்கின்ற பல பிரச்சனைகளில் இருந்து உனக்கு நிச்சயமாக முடிவு கிடைத்துவிடும் என்பதனை நீ நம்ப வேண்டும். இந்த நேரத்தில் என் பிள்ளை தொலைத்த பல விஷயங்களுக்கு நிறைவான பதில் கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எது நடந்தாலும் வெற்றி உன்னைத்தான் சேரும் என்பதனை புரிந்து கொள். வேண்டும் என்றே உன்னை காயப்படுத்தி வேதனைப்படுத்த நினைக்கின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் நான் இருந்து உனக்கு கொடுப்பது எல்லாம் என்னாலும் உன்னை தொடர வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, இந்த பிரத்யங்கரா நான் உன்னிடத்தில் உனக்கென்று சொல்ல நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றிலும் நீ நிறைவான புரிதலை தேடி தேடி அலைந்து கொண்டிருக்கும் பொழுதெல்லாம் தேவையில்லாத இந்த மனிதர்களினுடைய வார்த்தைகள் உன் மனதை எந்த அளவிற்கு நொறுக்குகிறது என்பதனை நான் தெரிந்து கொண்டேன். இந்த மனிதர்களினுடைய செயல்பாடுகள் எல்லாமும் உன்னை எந்த நிலையில் வைத்திருக்கிறது என்பதனையும் நான் புரிந்து கொண்டேன். என் தங்கமே, இவர்களுக்காகவா உன் வாழ்க்கையை நீ தொலைத்து கொண்டிருக்கின்றாய்? இவர்களுக்காகவா இந்த வாழ்க்கையை நீ இழந்து கொண்டிருக்கின்றாய்? எந்த நிலையிலும் உனக்கு எதையும் செய்ய முன்வராத இந்த மனிதர்கள், எந்த இடத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் உனக்கு கொண்டு வந்து சேர்க்காத இந்த மனிதர்கள் இனி எப்பொழுதுமே உன்னோடு இருப்பதில் உனக்கு எந்த பலனும் இல்லை என்பதனை புரிந்து கொள். இவர்களாக விட்டு விலகிவிட மாட்டார்கள். அதனால் இவர்களை விட்டு நீயாக விலகிவிடு. அதுதான் உனக்கும் உன் வாழ்க்கைக்கும் நல்லது என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய். என்ன நடந்தது என்றும் ஏது நடந்தது என்றும் என் பிள்ளை நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள வேண்டிய காலம் இது. இந்த பிரத்யங்கரா உடனிருக்கும் இந்த நேரங்கள் உனக்கு என்னாலும் எல்லா சந்தோஷங்களையும் நிறைவாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி இந்த காலம் உனக்கு நான் சொல்லித்தரும் அதிர்ஷ்டத்தின் உச்சத்தை காண வேண்டும். தேவையற்ற மனிதர்களை உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து நீ விரட்டி அடிக்க வேண்டும். வேண்டும் என்றே உன்னை காயப்படுத்த நினைக்கின்ற இந்த மனிதர்களை நீ இனிமேலும் தலையில் தூக்கி வைத்து கொண்டாட நினைக்காதே. இவர்கள் முழுக்க முழுக்க உன் மீது பொறாமை எண்ணம் கொண்டு உன்னை சுற்றி வருகிறார்கள். முழுக்க முழுக்க உன் மீது வேதனை கொண்டு இவர்கள் இங்கே சுற்றி வருகிறார்கள். தெய்வத்தின் அருளாசிகளோடு உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, எதுவானாலும் உன் கண்ணீரை காண துடிக்கும் இந்த மனிதர்கள் இனிமேல் எப்பொழுதும் எதையும் நினைத்து வருத்தப்பட வேண்டாம். அவர்கள் நினைக்காத அளவிற்கு நீ மிகப்பெரிய வெற்றியை காணப்போகிறாய். இவர்கள் எதையெல்லாம் நீ அடைந்துவிடக்கூடாது என்று நினைத்தார்களோ, எதையெல்லாம் நீ பெற்றுவிடக்கூடாது என்று எண்ணினார்களோ, இதையும் தாண்டி நீ மிகப்பெரிய உச்சத்தை அடைவாய். நிச்சயமாக இதற்காக இவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள் என்பதை விட இதற்காக இவர்கள் மிகுதியான அளவில் மீண்டும் மீண்டும் உன் மீது பொறாமைப்படுவார்கள். இவர்கள் பொறாமைப்படுவதுதான் உன்னுடைய வெற்றியின் இலக்கு என்பதனை மறந்து விடாதே. எந்த அளவிற்கு நீ முன்னேறுகிறாய் என்பதனை பார்த்து இவர்கள் பொறாமைப்படுகிறார்களோ அந்த அளவிற்கு என் பிள்ளை மேலும் மேலும் இந்த வாழ்க்கையில் பல மாற்றங்களை நீ அடைந்து கொண்டிருப்பாய் என்பதனை மறந்து விடாதே. மேலும் பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. தெய்வத்தினுடைய அன்பினால் உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களிலும் தெளிவு கிடைக்கும். உன்னை சூழ்ந்து வருவது என்னவென்ற புரிதல் உனக்கு கிடைக்கும். இந்த பிரத்யங்கரா உன்னை சுற்றியிருந்து உனக்கு தரக்கூடிய எல்லா நிலையிலும் உனக்கான மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கென நான் எதையும் உணர்த்துகிறேன் அல்லவா? இந்த பிரத்யங்கரா உன்னோடு உடனிருந்து உனக்கு எல்லாவற்றையும் எடுத்துச் சொல்கிறேன் அல்லவா? அதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். அதனை நீ என்னவென்று தெரிந்து கொண்டால் அது போதும். இனிமேல் எதற்கும் என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது. எந்த இடத்திலும் என் பிள்ளை நிச்சயமாக நீ தயங்கக்கூடாது. தெய்வம் இருப்பதை உணரும் நேரம் நீ எப்பொழுதும் நீ சரியாக தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பிற்கு நிச்சயமாக ஈடு இணை வேறு எதுவும் இல்லை. உன் குலதெய்வம் சொன்ன வார்த்தைகளை உன்னிடத்தில் சொல்லிவிட்டேன். போலியான ஒரு உறவை இந்த வாழ்க்கை உனக்கு கொண்டு வந்து சேர்த்திருப்பதோடு மட்டுமல்லாமல் அதனால் பல காயங்களையும் கண்ணீரையும் உனக்கு தந்துவிட்டது. இனியும் இதை தொடராமல்
நிச்சயமாக இதிலிருந்து உன்னை மீட்டெடுக்கும் இந்த தாயின் அன்பை புரிந்து கொண்டு உனக்கு நடக்கும் எல்லாவற்றையும் நீ கவனமாக புரிந்து கொள்ள தயாராக இரு. நான் இருப்பது உனக்கு நல்லதாகவே நடக்கும். நான் இருந்து உனக்கு சொன்ன இந்த வார்த்தைகளில் உன் வாழ்க்கையில் தேவையில்லாமல் உன்னை காயப்படுத்துகின்ற இந்த விஷயங்கள் எல்லாமும் உன்னை விட்டு விலகித்தான் போகும் என்பதனை நீ மறந்து விடாதே. தேவையில்லாததை எல்லாம் விலக்கிவிட்டு தெளிவான விஷயங்களை புரிந்து கொள்ள தயாராக இரு. என்றும் என்றென்றும் உனக்கு நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரித்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.